வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்றைக்கி மனோஸ் கிச்சனில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா. அதாவது மிளகு, சீரகம், மல்லி எல்லாம் எந்த அளவு போட்டால் ரசம் சூப்பராக வரணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லைங்க. இன்றைக்கி அந்த ரசம் வைக்கிறது பார்க்கலாங்க. நான் பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த ரசம் வைக்கிறது பார்க்கலாங்களா. இப்போ மல்லி, மிளகு, சீரகம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு வடக்கல் வச்சுட்டேங்க. அடுப்பத்தை வச்சு வடக்கல் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், வடக்கல் சூடாயிருச்சு. நாம் அதில் நாட்டு மல்லி ஒரு 50 கிராம் சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த மல்லியை நல்லா ஸ்லோலியே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது நிறைய பேர் எங்களுக்கு ரசம் டேஸ்ட்டாக இல்லைங்க, அதாவது ஹோட்டலில் சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்குது, கல்யாணத்து வீட்லையெல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த ரசம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு, நாங்கள் வீட்டில் வச்சோம்னா அந்த மாதிரி டேஸ்ட் வர்றதில்லைன்னு சொல்கிறீங்களா. நீங்கள் இந்த மல்லி, மிளகு, சீரகம், பருப்பு இதெல்லாமே போடுற அளவு தாங்க ரொம்ப முக்கியம். ரசம் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இதில் நம்ம போடுற பொருள் ஒரு பர்ஃபெக்டான அளவுகளோடு போட்டோம்னா ரசம் சூப்பராக வருங்க. யார் வச்சாலுமே ரசம் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நான் மல்லி ஸ்லோலியே வச்சு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு, அதாவது கருகு விடாமல் வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், தொட்டு பார்த்தா நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த மல்லியை ஒரு தட்டத்துக்கு மாற்றிடலாங்க. அதாவது ஃபஸ்ட்டில் மல்லி வறுத்துக்குங்க. அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொன்றா மிளகு, ஜீரகம், பருப்பு இதெல்லாமே வறுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் ரசம் வைக்கையில் பார்த்திங்கன்னா நான் ரசப்பொடியில் கடலைப்பருப்பு சேர்ப்பேன். ஏன்னா நிறையா பேர் கடலைப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க, துவரம் பருப்பு மட்டும்தான் சேர்ப்பாங்க. நான் கடலைப்பருப்பு சேர்த்து தான் வைப்பேங்க. அதாவது இந்த கடலைப்பருப்பு சேர்த்துனா ருசியும் நல்லாயிருக்கும், மணமும் நல்லாயிருக்குங்க. ரசோட திக்னஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் கடலைப்பருப்பு 20 கிராம் சேர்த்திருக்கிறேன். மல்லி 50 கிராம்னா கடலைப்பருப்பு 20 கிராம் சேர்த்திருக்கேன். அந்த 20 கிராம் கடலைப்பருப்பு போதுங்க. கடலைப்பருப்பு ரொம்ப போட்டோம்னா ரொம்ப ரசம் கொல கொலன்னு ஆயிரும், திக்னஸ் ஆயிரும். இப்போ இதையும் அடுப்பை ஸ்லோலியே வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. ஒவ்வொரு பொருளாமல் வறுக்க நான் எவ்வளவு போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஸ்லோலியே வச்சு வறுத்து எடுத்தாச்சுங்க. இதையும் நம்ம தட்டத்துக்கு மாற்றிடலாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம துவரம் பருப்பு சேர்த்திக்கலாம். துவரம் பருப்பு இதே மாதிரி 20 கிராம் சேர்த்திக்கிங்க. அதாவது துவரம் பருப்பு 20 கிராமு, கடலைப்பருப்பு 20 கிராம் போட்டிங்கன்னா ரசம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நான் செஃப் தீனா கிச்சன்லேயே இந்த ரசம் வச்சேங்க, தக்காளி ரசம். அந்த தக்காளி ரசம் ரொம்ப ரீச் ஆச்சு. அதாவது ஸ்ரீலங்காலையும் கூட போய் தீனா சார் இந்த ரசம் தான் வச்சார். அது ஒரு யூனிவர்சிட்டிலேன்னு சொன்னாருங்க. அதாவது இந்த ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அதுக்கு இந்த பொடி தான் காரணம். அதனால் இந்த பொடி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி வறுத்து அரைச்சி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, எப்பப்போ நீங்கள் ரசம் வைக்கிறீங்களே எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு ரசம் வைங்க. ரசம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், துவரம் பருப்பும் அதே மாதிரி சிம்மிலேயே வச்சு வறுத்து எடுத்துட்டுங்க. அதையும் நம்ம தட்டத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கடுத்தது நீங்கள் ஒவ்வொரு பொருளாகவே மெதுவாகவே வறுத்து எடுத்துக்குங்க. அதுக்கடுத்தது நாம் மிளகு எடுத்துருக்குறேங்க. மிளகு 30 கிராம் எடுத்துருக்கேன். அதையும் ஸ்லோலியே வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் ரசம் வைக்கும்போது லாஸ்ட்டாக பூண்டு தட்டி போட்டு பெருங்காயம் போடுங்க. அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேருங்க, அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மிளகும் நல்லா வறுத்தாச்சு. ஸ்லோலியே வச்சு வறுத்து எடுத்துக்கங்க. இல்லாட்டி கருகிருச்சுன்னா ரசோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்காது. நீங்கள் பவுடரும் நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கா அரைச்சி வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு டைம் இல்லைங்க, அதனால் நீங்கள் 1/2 கிலோ 1 கிலோ எல்லாம் அரைச்சி வச்சுக்கவே வேண்டாங்க. அதோட ஸ்மெல் போயிடும். ஸ்மெல் போயிடுச்சுன்னா ரசம் வாசமே இருக்காதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம மிளகும் வறுத்து எடுத்து தட்டில் மாற்றியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம சீரகம் சேர்த்திக்கலாங்க. சீரகம் நான் 40 கிராம் போட்டிருக்கேன். அதாவது மிளகு விட சீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், சீரகமும் ஸ்லோலியாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நிறையா பேர் பருப்பு ரசம் இருக்குது, தக்காளி ரசம் இருக்குது, மிளகு ரசம் இருக்குது, வெறும் புளி, பச்சை புளி ரசம் இருக்குது. ரசத்துலேயே நிறையா வெரைட்டி இருக்குதுங்க. நாம் இந்த ஒரு பவுட்ரு செஞ்சு வச்சுட்டோம்னாமே டெய்லி எப்போ ரசம் வைக்கிறோமோ ஒரு ஸ்பூனு ரசப்பொடி போட்டாவே போதுங்க. இப்போ பாருங்கள், அதை நம்ம சீரகம் எடுத்து தட்டில் கொட்டியாச்சு. அதுக்கு எடுத்தது சும்மா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலும் போட்டுக்குங்க, இல்லை பச்சை கருவேப்பிலை இருந்தாலும் கூட கழுவி நல்லா தொடச்சி காய வச்சு அப்புறம் வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இது நேற்று கழுவி வச்ச கருவேப்பிலை
அதாவது கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இதையும் வறுத்தாச்சு. இதையும் எடுத்து அந்த தட்டத்துக்கு மாற்றிடலாங்க. அதாவது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் ரசம் நல்லா வாசமாக இருக்கும். இதே வந்து நீங்கள் கொழுந்து கருவேப்பிலையெல்லாம் இருந்ததுனாலும் கூட போட்டுக்கலாம். வாடி போய் வீட்டில் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்தி வச்சும் கூட வறுத்துக்கலாங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து மிளகா சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு 10, 15, 20 மிளகா பக்கம் சேர்த்திருக்கேன். இந்த மிளகா வந்து காரமாக தான் இருக்கும். நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகா மட்டும் சேர்த்திக்கிங்க. ஏன்னா ஒவ்வொரு மிளகா குண்டு மிளகா போடுவீங்க, நீட்ட மிளகா இருக்கும். அதனால் இப்போ மிளகா வறுக்கையில் அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. இல்லாட்டி காரில் அடிக்க தும்மல் வந்துகிட்டே இருக்கும். அதோடு வந்து நான் கலருக்கு வந்து 2 காஷ்மீர் மிளகா சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். அதாவது ஸ்லோவிலே வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. மிளகா வறுக்கும்போது லொக்குனே இரும்பிட்டு இருப்போம். அதனால தான் உப்பு சேர்த்துனேன். இப்போ பாருங்கள், இது சீக்கிரம் வறுவட்டுரும். இதையும் நம்ம தட்டத்துக்கு மாற்றிடலாம். அதாவது ஒவ்வொரு பொருளாமே ஸ்லோவிலே வச்சு வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் அரைச்சி வச்சுங்க. வாரத்துக்கு ஒருக்கா அரைச்சி வச்சிட்டிங்கன்னா வாசமே போகாது. நல்ல ஈரம்படாத ஸ்பூன் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த வாசம் போகாதுங்க. இப்போ பாருங்கள், இதையும் வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து இதையும் அந்த தட்டத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், ஏகதேசமாக எல்லா பொருளுமே நம்ம வறுத்துட்டோம். இனி வந்து பெருங்காயம் இருக்குது, மஞ்சத்தூள் இருக்குங்க, அதையும் சேர்த்திடலாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக வறுத்துக்குங்க. எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு வறுக்காதீங்க. ஒவ்வொரு பொருளோடைய தன்மை வறுவடுற தன்மையும் இருக்குது. அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள் வந்து ஒரு 10 கிராம் சேர்த்திக்கிங்க. இப்போ இதெல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பெருங்காயம் போட்டுக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் அதையும் வறுத்து போட்டுக்கங்க. நான் பவுட்ரு பெருங்காயம் தான் போட்டிருக்கிறேன். அது 10 கிராம் சேர்த்திக்கிங்க. இதெல்லாமே ஆறுனதுக்கப்புறம் வந்து நீங்கள் மிக்சியிலையும் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது குறன்னு அரைச்சி எடுத்து ரசப்பொடி எந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சிருக்கிறேன்னு, அதாவது ரொம்ப நைஸாக அரைக்காமல் ரொம்ப தருதருன்னு இல்லாமல், அதாவது ஒரு 80% அந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க. நீங்கள் மிக்சியில் கொஞ்சமாக இதே அளவுகளோட அரைச்சி பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள். இந்த ரசப்பொடியில் ரசம் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, மசாலா ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி தர்றோங்க. யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் 9952809354. பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர்.